ஸ்வயம்புவ மனுவு படைத்தார்னு சொன்னேன். ஸ்வயம்புவ மனுவுக்கு பிரியவ்ரதன், உத்தானபாதன் என்று 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதே போல பெண்களும் பிறந்தார்கள். தேவஹூதி, ஆஹூதி, பிரசூதி என்ன அவர்கள் மூவருக்கும் பேர். அதுல தேவஹூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் கல்யாணம் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் முதலில் 9 பெண்கள் பிறந்தார்கள். ஆனாலும் அவளுக்கு ஆசை தீரவில்லை. ஒரு பிள்ளை வேணும் என்கிற ஆசைப்பட்டு மறுபடியும் கர்தம பிரஜாபதியின் இடத்திலே கேட்க, பிரஜாபதியின் அனுகிரகத்தாலே ஒரு பிள்ளை பிறந்தார். அவருக்கு தான் கபிலர்னு பேர். பகவானே கபிலனாக அவதரித்தார். சாங்கிய மதத்தை உலகத்தில் பரவச் செய்தவர். சங்கியான புத்தி. சாங்கியம் என்றால் புத்தியாலே அறியக்கூடிய பிரமேயமா இருக்கிற ஆத்மா. ஆத்ம தத்துவத்தை பற்றி தன் தாய்க்கே உபதேசிக்கிறார். பிள்ளை கபிலர், தாய் தேவஹூதி. அவளுக்கு தோணித்து, ரொம்ப கஷ்டப்பட்டு 10 பிள்ளைகளை பெற்று என்ன கண்டோம், மறுபடியும் சம்சாரத்துல தான் உலகப் போகிறோம், ஆசையை அறுக்கிறதுக்கு நம்மால முடியலையே. தம் பிள்ளையே வணங்கி கேட்கிறாள், நீ தான் எனக்கு உபதேசிக்கணும், சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு வழியை உபதேசிக்க வேணும். அப்ப கபிலர் சாங்கிய மதத்தை, பக்தி சாஸ்திரத்தை தன் தாயாருக்கே உபதேசித்தார். அது 3வது அவதாரம். ஊச்சேயாத்ம சமலம் குணசங்க பங்கம் அஸ்மின் விதூய கபிலஸ்ய கதிம் பிரபேதே. இந்த உலகம் என்னும் சேற்றிலிருந்து வெளியேறுவதற்காக கபிலர் வழிகாட்டி கொடுத்தார் தன் தாயாரான தேவஹூதிக்கு. அடுத்து 4வது அவதாரம் தத்தாத்ரேயர் அவதாரம். அத்ரி மகரிஷி அவருக்கு சிறந்த பிள்ளை வேணும்னு பகவானை பிரார்த்திக்க, என்னையே உமக்கு பிள்ளையாக தத்தம் செய்தேன், என்னையே உமக்கு பிள்ளையாக கொடுத்தேன் என்று சொன்னபடியால் அத்ரியினுடைய பிள்ளை ஆத்ரேயர். தன்னையே அத்ரிக்கு தத்தம் பண்ணினபடியால் தத்தாத்ரேயர். இதைத்தான் நாயனார் அத்ரி ஜமதக்னி பங்கிரக வசு நந்தசூனுவானவனுடைய யுகவர்ண கிரமாவதாரமோன்னு சாதிக்கிறார். முதல்ல கிருதயுகத்திலேயே அத்ரிக்கு பிள்ளையாய் தத்தாத்ரேயராய் அத்ரேயர் அபத்தியம் அபிகாங்க்ஷத ஆஹ துஷ்டஹ தத்தோ மயாஹமிதி யத் பகவான் ச தத்தஹ மயா அகம் தத்தஹ, என்னாலே நான் உமக்கு தத்தம் செய்யப்பட்டேன் அப்படின்னு அத்திரிக்கு தன்னை கொடுத்து கொண்டபடியால் தத்தாத்ரேயன் என்கிற பெயர் ஏற்பட்டது. அது 4வது அவதாரமாக கொண்டாடினார். அடுத்து 5வது அவதாரம் நாம கீழேயே பார்த்தா போலே சனக சனத்குமாராதிகளுடைய அவதாரம். பிரம்மாவனுடைய மானச புத்திரர்களாய் பிரம்மபாவனிலேயே இருக்கக்கூடியவர்களாக பிறந்தார்கள். அதாவது தப்தம் தபஹா விவிதலோக விசிருக்ஷயாமே ஆதௌ சனாத் ஸ்வதபசஹ ச சதுஸ்வனோபூத். 4ஆக அவர்கள் பிறந்தார்கள். இதெல்லாமே பிரம்மா தானே நாரதருக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அப்ப பிரம்மாவே சொல்றார், நான் தான் மறுபடியும் தபஸ் பண்ணேன், எனக்கு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள், என்னுடைய மானச புத்திரர்கள் அவர்களுக்கு பேர். அவர்களை என்னுடைய மனத்தாலேயே சிருஷ்டி செய்தேன், சிருஷ்டி தொழிலுக்கு உதவுவதற்கு வாருங்கோள்னு சொன்னேன், அவர்கள் மதித்து விட்டார்கள். ஆதௌ சனாத் ஸ்வதபசஹ ச சதுஸ்வனோபூத் சம்ய ஜகாத முனயஹ யதசக்ஷதாத்மன் பிராகல்பம் சம்ப்ளப வினஷ்ட மிகாத்ம தத்தம். இவர்கள் யாரும் என்னோட உதவிக்கு வரவில்லை, பிரம்ம தியானத்திலேயே ஈடுபட்டார்கள் என்ன 5வது அவதாரத்தை சொன்னார். அடுத்து 6வது அவதாரம் நரநாராயணர்களுடைய அவதாரம். பத்ரிகாசிரமத்தில் இந்த பக்கம் நரபர்வதம், இந்த பக்கம் நாராயண பர்வதம். தர்ம தேவதையினுடைய தர்ம பத்னி, அதாவது ஸ்லோகத்துல சொல்றார், தர்மஸ்ய தக்ஷ துஹிதர் யஜனிஷ்ட மூர்த்தியாம். தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண்ணுக்கு மூர்த்தியான் பேர், மூர்த்தின்னு பேர். அவள் தர்ம தேவதையினுடைய மனைவி. அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் நரன் நாராயணன். நாராயணனும் தபஸ் பண்ணார், நரனும் தபஸ் பண்ணார். பதரிகாசிரமத்திலே தவம் புரிந்தார்கள். பதரிகா வனத்தில் தவம் புரிந்து திருமந்திரம்ங்கிற உயர்ந்த 8 எழுத்து மந்திரத்தை நரனுக்கு நாராயணன் உபதேசம் பண்ணினார். இருவருமே பகவானுடைய அவதாரம்தான். நாம உள்ளுக்குள்ள பெருமாளை சேவிச்சா பத்ரி விஷால் நடுவா எழுந்தருளி இருக்கிறார். ஒரு பக்கம் குபேரர், ஒரு பக்கம் நாரதர், அதே மாதிரி உத்தவர், மகாலட்சுமி, நரன், நாரணன், கருடன், இவர்கள் எல்லாரும் பத்ரிகாசிரமத்துக்குள்ளே எழுந்தருளி இருக்கிறார்கள். நரநாரண பெருமாள் முக்கியன். அவர்களாகவே பெருமான் திருவவதாரம் பண்ணினான் என்ன 6வது அவதாரத்தை தெரிவிக்கிறார். நம்ம மொத்தம் 25 அவதாரங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு 6 அவதாரங்களை சேவிக்க பெற்றோம். மேலே சொல்ல வேண்டியவர்களை காத்திருந்து விளக்குகிறேன். பிரம்மத்தினுடைய